வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜோதிடம் மகாபாரதம் நம்ம வழக்கமாக பதிவு செய்கிறது. ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி வந்து அதான் நான் என்னடா அது சரி நம்ம எதுவும் பேசலைன்னு நினச்சேன். இப்போ அந்த குரு பயிற்சி நம்ம பேசி பண்ணிட்டோன்னாக்கா ஏன்னா சிம்பிளாக பேசுவேன், ஏன்னா ரொம்ப வந்து வளவலா குலகலாம் டீப்பாக பார்த்ததில்ல. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவை சுற்றி நிறைய நமக்கு இருக்கிற நிலாக்கள் மாதிரி அதுக்கு ஒரு 16 நிலாக்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அதிகமாச்சு, எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80க்கு மேற்பட்ட நிலாக்கள் குருவை சுற்றி வருது அப்படின்னா அப்போ அவருடைய அவர் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள். அப்போது சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகம்னா அப்போ அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு மிக அதிகமாகவே பிரதிபலிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை அதை சந்திக்கின்ற போது, அதாவது மிக நெருக்கமாக ஒரு இடம் இருக்குது. இப்போ மிக நெருக்கமான இடம் நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பூமி இருக்கு இல்லைங்களா, பூமி வந்து சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு கிரகம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சூரியனை நம்ம சுற்றி வருவதாக நம்ம ஜாதகத்தில் வந்து நம்ம பதிவு செய்கிறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம மையப்படுத்திக்கிட்டு சூரியன் சுற்றி வருவதாக நம்ம பண்ணுறோம். ஆனால் உண்மையில் வந்து சூரியனை சுற்றி வருது நம்ம அப்படிங்கிறனால, இப்போ சூரியன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பூமி எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு துலாமில் இருக்கும். கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். அவன் நேர் 180 டிகிரி ஆப்போசிட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போ ரிஷபத்துனா உங்களுக்கு அது விருச்சிகத்தில் இருக்கும். இப்போ இப்படியே அங்கே நாங்கள் ரொட்டேட் ஆகும்போது நீங்கள் இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டு பூமி எங்கிட்ட ரொட்டேட் ஆகும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 5 மாதங்கள் மட்டுமே பூமி குருவை ஒரு சரியான கோணத்தில் சந்திக்குன்னு சொல்லலாம், பார்வைப்படுதுன்னு சொல்லலாம். அப்போ எந்த மாதங்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இந்த குரு இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகும்போது பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும், சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில். அப்போது இது வந்து திரிகோண பார்வையாக பார்க்கப்படுது. இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்குது, பூமி இருக்கிறது விருச்சிக ராசியில் இருக்குது. விருச்சிக ராசியிலேருந்து திரிகோண பார்வையாக இந்த கடகம் இருக்குது. அப்போ இந்த வைகாசி மாதத்தில் நுழையும் போதே பூமியினுடைய நேரடி பார்வைக்கு வர்றாரு. அதாவது திரிகோண பார்வைன்னு சொல்கிறது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஆமாம், முக்கோண வடிவம். அந்த வகையில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு குருவனுடைய பார்வை நேரடியாக இவருக்கு பூமிக்கு கிடைக்குது. இது ஒன்று. இதற்கடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வைகாசிக்கு அப்புறம் எங்கே வந்து பூமியினுடைய நேரடி கோணம் பார்வை இருக்குன்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னியில் இருக்கும், பூமி வந்து உங்களுக்கு மீனத்தில் இருக்கும். அப்போ மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கடகத்தை வந்து திரிகோண பார்வையாக பார்க்குறாரு. இதற்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பூமி குருவனுடைய இடத்துக்கே பாசிங் ஆகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மார்கழி மாதங்கும்போது சூரியன் வந்து உங்களுக்கு தனுசில் இருக்கும், பூமி மிதனத்தில் இருக்கும். அப்போ குருவனுடைய கடகராசிக்கு நெருக்கத்துக்கு அவர் வந்துடுறார். அதற்கு பிறகு தை மாதம் முழுக்க குருவுடன் சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரியாக பூமி இருக்கும். அதுக்கப்புறம் மாசி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு கும்பத்தில் இருக்கும், பூமி சிம்மத்தில் இருக்கும். அப்போது இந்த பயிற்சி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் அளிக்கிறது எங்கன்னு கேட்டால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்கள் இப்போ நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அப்போ எதாவது பாருங்கள், வைகாசி, புரட்டாசி, மார்கழி, தை, மாசி ஆகிய இந்த 5 மாதங்கள் தான் இந்த குரு உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதமாக குரு பயிற்சியால் அவர் நன்மையோ தீமையோ எது வேணாலும். அப்போ இந்த 5 மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது. இதுவும் கூட உங்களுக்கு பொது தான், இந்த பலன் சொல்லக்கூடியது கூட உங்களுக்கு பொது தான். அப்போது குரு உங்களுக்கு நன்மையான கிரகமாக இருந்தால், உங்களுக்கு சுப கிரகமாக இருந்தால் அவர் சுபமான பலன்களை இந்த 5 மாதங்களும் உங்களுக்கு கொடுப்பார். அவரே உங்களுடைய லக்னத்துக்கு தீமையான கிரகமாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில் உங்களுக்கு தீமைகளை செய்வார். அடிப்படையான ஃபார்முலா இது தான். அப்போ எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியாக பலன்களை கொடுப்பார், நம்ம ராசிக்கு சொல்கிறதில்ல லக்னத்தை தான் சொல்கிறோம். அப்போது எந்தெந்த லக்னங்களுக்கு இது பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த லக்னங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது பார்க்கலாம். இப்போ அந்த பொதுவான பலன்கள்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல சார்,
அந்த பொதுவான பலன்கள்ன்றது பொதுவான பலனே இதுதான், இவ்வளோதான். இவ்வளோ தான். அப்போ எல்லா நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 365 நாளும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்படி கிடையாது. அது என்ன ஒன்று, ஒவ்வொரு நாளும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதே கோணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதே கோணங்கள்லாம் எவ்ரிடே 2 hours சந்திப்பீங்க. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த 2 மணி நேரம் எதுங்கிறது உங்களுடைய லக்ன பாசிங்கை வச்சு இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்து உனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அது வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் டீப்பாக போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இதில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் அன்றைக்கி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான யாருக்கு வந்து நன்மை அளிக்கும் யாருக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிற லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியதுனால அது கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. லக்னாதிபதியே குரு தானே, 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர், லக்னத்துக்கு அதிபதி அவர் 5ஆம் இடமான கடகத்தில் உச்சம் அடைகிறாரு. இருக்கிறதுலே யாருக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லணுன்னாக்க மீனத்துக்கு தான் சொல்லலாம். குருவுக்கு மரியாதை அப்படிங்கிறது நீங்கள் இப்போ நடந்துக்கிட்ட எலெக்ஷன்லேயும் பார்த்தா தெரிஞ்சு போய்டும் உங்களுக்கு. யாருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்டு, ஜோதிடர்கள் பூரா வந்து பார்த்திங்கன்னா பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அது பதிவு செய்கிறது 3ஆம் தேதி பதிவு செய்கிறோம், 4ஆம் தேதி நாளைக்கு ரிசல்ட்டு. அதற்குள்ளே வந்து என்னென்ன பண்ண முடியுமோ ஜோதிடத்தில் எல்லாரும் சொல்லி பயமுறுத்தி ஓரளவுக்கு விட்டுட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரிலாம் பயமுறுத்தக்கூடாதுலாம் சொல்லியிருக்கோம். நம்ம அந்த மாதிரியாக ஒரு குருத்தன்மையுடைய லக்னம் மீனம், யாருக்கும் பணியாதவங்க, சுயகௌரவம் அதிகமாக உடையவங்க, மிக தைரியசாலி, பிரச்சனைகளை போய் நேரடியாக சந்திக்கிறவங்க, இந்த மாதிரியெல்லாம் பல சிறப்புகள். ஒருத்தர் பிடிக்கலைன்னா அந்த நிமிஷம் பேச்சை கட் பண்ணுறதுங்கிறது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆமாம் இயல்பான நீங்கள் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன், தேவையில்லை. ஆமாம் அந்த மாதிரி. ஆனால் ஒரு சத்தியத்துக்கு கட்டப்பட்ட மாதிரி இவங்க வந்து சில பேர்த்துக்கு வந்து அடிமை மாதிரி இருப்பாங்க. அதையும் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு பெரிய வித்தைக்கு அதிபதி துரோணர் துரியோதன பேச்சு கட்டுப்பட்டு போகிறார் இல்லைங்களா. ஏன் கட்டுப்பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்களா. நான் போரில் கலந்துக்க மாட்டேன், நான் குருன்னு சொல்லலை, அந்த மாதிரிலாம் சொல்லாமல் போய் வாலண்டியாக போய் நின்று நிற்கிறார் இல்லைங்களா. இது ஏனுங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் இவங்க புத்திரன் மேலே அதிகமாக பாசம் உடையவங்க. பெரும்பாலும் மீன லக்னம் வந்து உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் கூட பிள்ளைகள் மேலே வந்து ரொம்ப பிரியமுடையவங்க மீன லக்னம். பிள்ளைகளுக்காக எதையும் தளர்த்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு லக்னம். இப்போ லக்னாதிபதி உச்சமே அடைகிறார். அப்படிம்போது வச்சதெல்லாம் சட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, சொன்னதெல்லாம் செயல்படும் அப்படிங்க, அதற்கான வாய்ப்பு அது உண்மையிலே மிக மிக சிறப்புன்னு சொல்லி. ஏன்னா 5ஆம் இடத்துல உச்சம். இப்போ 5ஆம் இடத்துல உச்சம்னா இப்போ இது வரைக்கும் புத்திரன் இல்லாதவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் மிக எளிதாக ஏற்படும். அதுவும் சாதாரண இல்லை, ரொம்ப யோகங்கள் நிறைந்த குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் வந்து மேன்மையடையக்கூடிய விதமாக, தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் வீழ்ச்சி அடையக்கூடிய விதமாக இருக்கிறது. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு பார்வை, லக்னத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆக 3 இடமே சிறப்புன்னு உங்களுக்கு சொல்லலாம். பார்வையும் சிறப்பு, இருக்கிற இடமும் யோகாதிபதியினுடைய, அதாவது ராஜா கிட்ட வந்து மரியாதை பெறக்கூடிய விதமாக இப்படி சொல்லலாம். ராஜாக்களால் மதிக்கக்கூடிய விதமாக, உயர் பதவியில் இருக்கவங்கள்ட்ட பெருமை அடையக்கூடிய விதமாக, மதிப்பு மிக்கதாக, பாராட்டை பெறக்கூடிய விதமாக அப்படின்னு நிறைய சொல்லலாம். படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ரொம்ப உச்சபட்ச மதிப்பெண்களை பெறக்கூடிய விதமாக மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பிரமாதமாக என்ன வேணாலும் போந்துக்கிட்டே போகலான்னு வச்சுக்கல. அந்த மாதிரி லக்னத்தை சனி உட்காந்துருக்கார். இங்கே பல விதமான சிக்கலை ஏற்படுத்தியிருப்பார். 11ஆம் இடத்தது 12ஆம் இடத்தது லக்னத்தில் உட்காந்தார். கடந்த வருஷம் எடுத்துக்கிட்டேன்னாக்க ராகு லக்னத்தில் உட்காந்து பெரிய இம்சம் கொடுத்துட்டு இருந்தார். அவரெல்லாம் 12க்கு போயிட்டார். 12ஆம் இடத்துல லக்னத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ கேது வந்து 8க்கு போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு
ஒரு 2-3 வருடங்களாக பலன் சரியாக உங்களுக்கு அமையல. இப்போ இந்த உச்சங்கிறது உண்மையிலே டாப்புன்னு சொல்லலாம். எல்லாத்த விட யாருக்கு ரொம்ப சிறப்புன்னா மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். கல்வி சிறப்பு, வேலை சிறப்பு, புத்திர பாக்கியம், இதெல்லாம் தங்குதடை, திருமண வாழ்க்கை, அதெல்லாம் திருமணம் இப்போ யோகா இருக்கா? திருமணம் அப்படி சொல்ல முடியாது. காதலிச்சாங்கன்னா நிறைவேறும். இவங்கள யாராவது காதலிச்சாங்கன்னா நிறைவேறும். ஏன்னா இவங்க காதலை கூட ஆனஸ்ட்டாக பார்க்குறாள். அங்கே வந்து நிலைலாம் நிற்க முடியாது. அங்கே நான் வந்து நிற்கணும், நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரியான டைப்பு. ஒரு சுய கௌரவம்னா ஒரு உச்சத்தில் இருக்குன்னா இவங்க தான், மீனம் தான். அவ்வளோ ஊரெல்லாம் மதிப்பு மரியாதைலாம் இருக்கும். இவங்களுக்கு மதிப்பு மட்டும் குறையாது. மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய மதிப்புடைய நபராக இருப்பாங்க. ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்குவாங்க. அதுதான் இவங்களை கையாளுறது வந்து மனைவி ஒரு ஆள் தான் கையாள முடியும், அல்லது கணவர் ஒரு ஆள் தான் கையாள முடியும். ஏன்னா இவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவங்க. அங்கே மட்டும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா அது 7ஆம் இடம் புதன் இல்லையா, கன்னி. இவரை எப்படி கையாளுறதுன்னு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க தான். ஈஸியாக கையாளுவாங்க. பொறுப்பு பூரா, குடும்ப பொறுப்பு பூரா அங்கே விட்டுருவாங்க. என்னை விட்டுட்டு என்னமோ பண்ணிட்டு போ. இதுதான் இவங்களுடைய இயல்பு. நட்புக்கு ஒரு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொஞ்சம் செய்நன்றி மறவாதவங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட சிறப்பான குணங்களும் உண்டு, அழிச்சாட்டியமான குணங்களும் உண்டு. இந்த ஒரு எதிராளியை போய் சந்திக்கிறேன்னா தனியாக ஆளாக போய் நின்று சந்திப்பாங்க. கூடலாம் ஆளெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி டைப் இது மீனத்தை பொறுத்த வரைக்கும். இந்த குரு பயிற்சி பிரமாதமாக இருக்குது. இந்த தமிழ் மாதத்தில் எந்த மாதம் பிறந்த மீன ராசி? மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மீன ராசி தான். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன் ராசிக்கு பொருந்தும், ரொம்ப பொருந்தும். மற்றபடி வந்து உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்படுது, கொஞ்சம் பலன்கள் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பில் தசா புத்திகள் வலிமையாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். தசா புத்தியும் உங்களுக்கு வலிமையாக இருந்து இந்த பயிற்சியும் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்கிறத விட இன்னும் அதிகப்படியாகவே பலன்கள் நடக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான 4 லக்கணங்களை சொல்லலாம். ஒன்று கடக லக்கணம், 2வது விருச்சிக லக்கணம், 3வது உங்களுக்கு கும்ப லக்கணம், 4வது மீன லக்கணம். இந்த 4 லக்கணங்களுக்கும் ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். மற்ற லக்கணங்களுக்கு சுமார் ரொம்ப மோசம்னு சொல்லணுன்னாக்க, அதாவது மோசம்னா பலன்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது சிம்மத்துக்கும் துலாத்துக்கும் பலன்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதற்கு அடுத்து ரிஷபம், மிதுனம், கன்னி அப்படி சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்குது. இந்த மீனலக்கணத்துக்காரங்களுக்கு வந்து இந்த ஆரோக்கியம், நோய், இவங்களே பெரும்பாலும் வைத்தியம் பார்த்துக்கிறவங்க ஜி. குரு மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு பாதி வைத்தியர் தான். தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. திடீர்னு பக்திக்கு மாறுவாங்க. பழக்க வழக்கங்களை சடனாக நிறுத்துவாங்க. ஒரு பழக்கத்தில் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஆரோக்கிய கடனாக்க சடனாக அந்த பழக்கத்தை நிறுத்துவாங்க. இவங்களை யாரும் வந்து உருட்டி மிரட்டியெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பயமுறுத்தியெல்லாம் அவங்கள ஒரு பழக்கத்துலேருந்து விடப்படும். அவங்களா திறந்தனாலும் உண்டு. அவங்களே தான் ஒரு பழக்கத்தை கடைப்பிடிப்பாங்க, அவங்களே தான் திருந்துவாங்க. அறிவுரைக்கெல்லாம் சொல்லக்கூடிய அவசியமே இருக்காது, கேட்க மாட்டாங்க. அதுதான் படிக்கிற குழந்தைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிப்பெல்லாம் கல்வியெல்லாம் சிறப்பு தான், நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஒரு கட்டாயப்படுத்தாதீங்க. மீன லக்கணத்தில் உள்ள பிறந்த குழந்தைகளை நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு கல்வியை திணிக்காதீங்க. அதை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த படிப்பை படிக்க விடுங்க, படித்து வந்துடுவாங்க. கட்டாயப்படுத்திங்கன்னா படிப்பாங்க, ஆனால் மார்க்கே எடுக்க மாட்டாங்க. அது ஒரு அடமட்டு. நான் சொல்கிறத சொல்லாமல் நீங்கள் சொல்கிறத படிக்க வச்சிங்கள, நான் படிக்க மாட்டேன், காலேஜுக்கு போவேன், உட்காருவேன், எழுத மாட்டேன், இப்படியெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் கட்டாயப்படுத்தாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் மீன லக்கணத்தில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கட்டாயப்படுத்தாமல் இருக்கிறது பெட்ரு. ஓகே. அப்போ மீன லக்கணம் அருமையாக இருக்குது, அவங்களுக்கு சிறப்பு, ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லது சார். பயிற்சி விதமாக நல்லாயிருக்கு. உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்தது தான் இதில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒரு அனலைசிங் பண்ணிங்க. என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் முடிவு பண்ணிக்கங்க. ஜூன் 2 2026
ஆமாம், குரு பயிற்சி பலன்களை பொது பலன்களை பார்த்துருக்குறோம். பொது பலன் பார்த்துருக்கோம். யாரையும் குறிப்பிட்டு இல்லை. ஏன்னா பொதுவாக ராசிக்கு நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் ராசிக்கு கேட்குறவங்களுக்காக நம்ம அந்த குறிப்பிட்ட தமிழ் மாத அந்த கணக்கையும் கொடுத்துருக்கோம். அந்த மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அந்த ராசி தான். அது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். பொருந்தாதவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன குற்றம் இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இது வரைக்கும் யாரும் அப்படி சொன்னதில்லை. அப்படி உங்களுக்கு குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கருத்து தெரிவிக்கலாம். நிச்சயமாக அதற்கு நான் ஒரு பதிலை தருவேன். அவனை சொன்னோம் சொல்லி இந்த குரு பயிற்சியை நிறைவு பண்ணுறோம். அடுத்த குரு பயிற்சியை பார்ப்போம். நன்றி.